இப்போ 15வது வசனத்திலிருந்து இதெல்லாம் டிக்ளரேஷன் அறிவிப்புகள். எதுக்கு? இப்ப தாவீது நம்முடைய ஆத்தும பலத்திற்காக பல காரியங்களை சொல்ல போகிறார். அடுத்தது 15ல இருந்து 17 நம்ம பார்க்கறது எம்பசிஸ் ஃபார் த கொயர்னு பார்த்தோம். பாடகர் கூட்டத்திற்கு குழுவிற்கு வலியுறுத்துகிறார். 15வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இது த ஃபேவர் ஆஃப் த லார்ட், கர்த்தரின் தயவு. இதுல பாத்தீங்கன்னா தேவன் ஆவியானவர், தேவன் ஆவியாய் இருக்கிறார்னு சொல்லி யோவான் 4ல பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு மனுஷ சுபாவத்தில், அந்த மனித ரூபத்துல இங்க தாவீது என்ன சொல்றாருன்னா 15வது வசனம், அவளுக்கு கண்கள் இருக்குது, அவருக்கு செவிகள் இருக்குதுன்னு சொல்றார். எதற்கு அப்படி சொல்றாருன்னா நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. இங்க தேவன் இந்த பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள் மீது அக்கறை காட்டுகிறார், ஒரு தயவோடு இருக்கிறார். இப்ப பாருங்க 15ல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் செவி சாய்க்கிறார், செவி கொடுக்கிறார், இக்கட்டு நாளில் சத்தமிடும்போது உதவி செய்கிறார். இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், they are so dear to him. அன்பு, அந்த அளவுக்கு அவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறார் தேவனானவர். அதனால அவர்கள் மீது ஒரு ஒரு சிறப்பான ஒரு கவனிப்பு இருக்கிறது. he is having special interest. தேவனுக்கு இந்த உலகத்தில் மக்கள் மீது எல்லார் மேலும் கண்கள் இருக்குது, எல்லாரையும் பார்க்கிறார், அவங்க பேசுறதை கேட்கிறார். ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுறது, இந்த தேவ பிள்ளைகள் அவர்கள் என்ன மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க, செய்யறாங்க, எதற்காக ஜெபம் பண்றாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். he has a concern for them. அவர் கவனமாக, அவர் கூர்மையாக அவர்கள் மீது கவனிக்கிறார். இது என்னுடைய பிள்ளை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நிறைய இடத்துல நம்ம கிரவுண்டுக்கு போனால் நிறைய பேர் விளையாடுவாங்க, நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க அங்கே விளையாண்டா அவங்க மேலே சிறப்பான ஒரு கூர்மையாக நாம் கவனிப்போம். அவங்களுக்கு ஏதாவது கீழே விழுந்தானா நமக்கு ஒரு அக்கறை இருக்கும், நம்ம உடனே போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணும், ஏதாவது யோசிப்போம். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான கவனிப்புடன் தேவன் தயவை காண்பிக்கிறார். இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது 16வது வசனம், இது கர்த்தருடைய தயவுன்னு நான் சொன்னேன். இப்போ 16வது வசனத்துல அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னா கர்த்தரின் கோபம். கர்த்தருடைய தயவு 15 ஏற்கனவே போன தடவை பார்த்தோம். இப்போ 16வது வசனத்துல கர்த்தருடைய கோபம், தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. The face of the Lord is against those who do evil. தீமை செய்கிறாங்க. To cut off the remembrance, the memory of them from the earth. செல்வ செழிப்பில் ஆணவத்துடன் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆடம்பர வாழ்க்கையில் பெருமையுடன் வாழுகிறார்கள். சங்கீதம் 73ல பார்க்கிறபடி சுக ஜீவிகளாய் இருக்கிறார்கள். they are ease in the riches. தேவ பயமே கிடையாது. எனக்கு எல்லாம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கு, பேர பிள்ளைகள் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிற இந்த மக்களை பத்தி தாவீது சொல்றப்போ, தீமை செய்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ணுவார். தேவன் அவர்களையும் பார்க்கிறார். என்ன மாதிரியான வாழ்க்கை, என்ன மாதிரியான இருதயத்துடன் அவர்கள் வாழுகிறார்கள் என்பதையும். இந்த மாதிரியான மக்கள் மனம் திரும்பி தேவன் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கலனா அவர்கள் அழிந்து போவார்கள். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா திரும்பி மனித ரூபத்தில் திரும்பியும் தாவீது சொல்லுகிறார், தேவனுக்கு அவருடைய முகம் இருக்கிறது என்பது. கர்த்தருடைய முகம், முன்னாடி சொன்னாரு கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய செவிகள், இப்போ கர்த்தரின் முகம்.
இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா டு கட் ஆஃப்னு இருக்குது. டு கட் ஆஃப் த மெமரி ஆஃப் தம், பூமியில் இராமல் அற்று போக பண்ணுவார் தீமை செய்களுடைய பெயரை. டு கட் ஆஃப் அப்படின்னாக்கா ஒரு துண்டிப்பது, டு சிவியர். ஒரு கத்திரிக்கோலோ ஒரு அருவாளோ வச்சு கட் பண்ணுறோம்ல மரத்தை, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போக செய்வார். கட் ஆஃப், அவர்களுடைய தண்டனை அந்த மாதிரி இருக்கும். துண்டிப்பது, வெட்டி விடுவது, அழிப்பது. ஆனா இதுக்கு ஆப்போசிட், நீதிமானுக்கு நித்திய கீர்த்தி இருக்கும். ஆனால் தேவனை அறியாதவர்களுக்கு, தேவ பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு, சுவிசேஷத்தில் கீழ்ப்படியாதவர்களுக்கு நித்திய ஆக்கினை. ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட். தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நித்திய ஜீவன், அதனால அவளுக்கு நித்திய கீர்த்தி. ஆனால் தேவ பிள்ளைகள் இல்லாமல் இந்த மாதிரி அக்கிரமக்காரர்களுக்கு, தீமை செய்கிறவர்களுக்கு, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு, தேவ பயம் இல்லாதவர்களுக்கு நித்திய ஆக்கினை. அந்த மாதிரியான மக்களும் வாழ்ந்து மரிப்பார்கள். அப்போ மரிக்கிறப்ப அவர்களின் வாழ்க்கையில நாம் நினைத்து சந்தோஷப்பட ஒண்ணுமே இருக்காது. நிறைய நேரத்தில் நம்ம மீட்டிங் வைப்போம் அவங்கள நினைவு கூறணும்னு சொல்லிட்டு, ஆனா அங்க தேவன் ரீதியாக, தேவனுடைய வார்த்தையின் ரீதியாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவங்க இப்படி வாழ்ந்தாங்க, இது செஞ்சாங்க, அப்படிதான் சொல்லும் ஒழிய இவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள், தேவனுக்காக வாழ்ந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட மக்கள் நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்ததாக பேசப்பட மாட்டார்கள். இந்த உலகம் சீக்கிரத்தில் அவங்கள மறக்கிறதுக்கு விரும்பிவிடும். அந்த மாதிரியான மக்கள் அழிவு அவர்களுக்கு காத்திருக்கிறது. நரகம் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது நீங்க எழுதிக்கலாம். பிரசங்கில நீதிமொழிகள் 10:7. நீதிமொழிகள் 10:7ல நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். The memory of the righteous is a blessing, but the name of the wicked will rot அப்படின்னு இருக்கு. நமக்கே தெரியும் ராட்னா எப்படி அது அழிந்து போகிறதுன்னு, அந்த மாதிரியானது. ஸோ இந்த வசனத்தை நம்ம பார்க்குறப்ப இது ஒரு எச்சரிப்பின் வசனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தேவ பிள்ளையா, நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேனா? இன்னைக்கு நம்ம யோவான் 3ல் பார்த்தோம், மீண்டும் பிறக்க வேண்டும்னு சொல்லி. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், ஒருவன் வார்த்தையினாலும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால்னு சொல்லி பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான்னு. ஸோ அப்போ நம்ம கேட்டுக்கிற கேள்வி, நான் தேவனுடைய பிள்ளையா? அதற்கான ஒரு கனி என் வாழ்க்கையில இருக்கிறதா? யாருமே நான் பார்க்கல, யாருமே என்கிட்ட சொல்லனா, நான் என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுற பயத்துல வாழ்வேனா? இல்லைன்னா தேவ பிள்ளைகள் இல்லை, மனம் திரும்பி அவர் இயேசுவானோட இடத்துல விசுவாசியுங்கள், கர்த்தரை தேடுங்கள், கூப்பிடுங்கள், பாவ வழியை விட்டு விலகுங்கள், ரிட்டர்ன் டு த லார்ட், திரும்புங்கள், தேவனிடத்துல திரும்புங்கள். மற்றவங்களுக்கு முன்னாடி பல நேரத்திலும் பல காரியங்களை செய்து அவர்களை ஏமாற்றலாம், நாமும் ஏமாறலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் பரீட்சை பார்த்து கொள்ள வேண்டும். We have to examine ourselves. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறது கர்த்தரின் கோபம். அடுத்தது 17வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். When the righteous cry for help, the Lord hears and delivers them out of all their troubles. யோபு 14வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். மேன் இஸ் ஃபியூ ஆஃப் டேஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் ட்ரபிள்னு இருக்குது. எல்லார் வாழ்க்கையில் நம்மலாம் இதை நம்ம ஏமேன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வசனம் அது. இது தனிப்பட்ட சாட்சியாக அவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தார் முன்னாடி. இப்போ
அவர் சொல்றது பொதுவாக எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்துகிற மாதிரி சொல்றார். 6வது வசனத்துல பாருங்க, 34வது அதிகாரம் 6வது வசனத்துல, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இப்ப 17ல நீதிமான்கள் கூப்பிடுகிறாங்க. அங்க இந்த ஏழை கூப்பிட்டான்னு தன்னையே சொன்னார். இப்போ ஏழை மக்களாகிய எல்லா நீதிமான்களும் விசுவாசிகளும் கூப்பிட்டால் அவர் சொல்றார், கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறது ஹியர்ஸ்ன்னு நம்ம பார்க்கிறோம். கேட்டு, இது நம்மளும் கேட்கிறோம். இந்த வார்த்தை எதை குறிக்கிறதுனா, தேவன் கேட்டு ஏற்றுக்கொண்டு அவர்கள் விண்ணப்பத்தின்படி செய்ய போகிறார். அதான் இட் இஸ் அபவுட் லிசனிங், நாட் ஜஸ்ட் ஹியரிங். அவங்க எந்த கஷ்டம் உபத்திரவங்கள இருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன். இது மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் த லார்டை குறிக்குது. கர்த்தருடைய அக்கறை, விசுவாசிகள் மீது ஒரு அக்கறை செலுத்துகிறார். முன்னாடி நான் சொன்ன தயவு, கர்த்தருடைய தயவு பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ கர்த்தருடைய அக்கறை, இதை நம்ம விசுவாசிக்கிறோமா? பல நேரங்களில் நம்ம கேட்கிறோம், அந்த நொடியில அந்த இடத்துல நம்ம சொல்றோம், ஆமா கர்த்தர் என்னுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவார், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா கஷ்டம் ஆக்சுவலா வரப்போ நம்ம தேவனை விசுவாசித்து தேவன் கேட்பார், அவர் என்னை நீங்களாக்கி விடுவார் என்னிடத்திலிருந்து அதுங்களை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமா? சங்கீதம் 46 1வது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொன்ன பிறகு அங்க சொல்றார், ஆகையால் பயப்படும். God is our refuge and strength, a very present help in trouble. அப்படிப்பட்ட தேவன். இப்ப நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பேசேஜை பாருங்க, சங்கீதம் 91 போங்க. சங்கீதம் 91 இதுல கடைசி சில வசனங்கள். சங்கீதம் 91 14 15, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். Because he holds fast to me in love, I will deliver him. அது யோசிச்சு பாருங்க, நல்லா கூர்ந்து கவனிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், வாஞ்சையா இருக்கிறோமா? அதாவது தேவனிடத்துல நாம் அன்பு செலுத்துகிறோமா? பிகாஸ் he holds fast to me in love. இது ஒரு கண்டிஷனோட வருது. பிகாஸ்னு ஆரம்பிக்குது இங்கிலீஷ்ல. இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இப்ப கவனிங்க 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஸோ இந்த 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 வாழ்க்கையிலோ இம்மையிலோ மறுமையிலோ நம்முடைய துன்பத்திலிருந்து நம்மை விடுவிப்பதே கர்த்தரின் மகிழ்ச்சி. கர்த்தரின் மகிழ்ச்சி. அவர் தேவ பிள்ளைகள் மேல அந்த அளவு அன்பு செலுத்துகிறார். நிறைய நேரத்துல நம்ம இந்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும், நமக்கு சம்டைம்ஸ் சிக்னஸ் நம்ம பார்க்கிறோம், இல்ல பெர்சிக்யூஷன், இந்த கிறிஸ்துவுக்காக நிறைய பேர் மரித்திருக்கிறாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் கர்த்தர் நம்ம மேல் அக்கறை செலுத்தி அவர் இங்க நம்ம பார்க்கறது மாதிரி எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவர் நமது கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். மறுமையில நமக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. இதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 18லேருந்து 22வது வசனம், இதுதான் பேசிஸ் ஃபார் த கொயர். இந்த பாடகர் குழுவிற்கான அடிப்படை. இட் இஸ் த பேசிஸ். இப்ப 18வது வசனம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து
நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். The Lord is near to the broken-hearted and saves such as the contrite in spirit or crushed in spirit. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேர்ட் பிக்சர்னு சொல்லுவாங்க. வார்த்தை மூலமாக ஒரு 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 காரியத்தை அவர் சொல்லுகிறார். முதலாவது இதுல பாத்தீங்கன்னா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள். நொறுங்குறது ஒரு ஜார், ஒரு ஜாடி, அதை தூக்கி போட்டோன்னா எப்படி கீழே உழுறப்ப நொறுங்கி போதோ, பீஸ் பீஸா ஆகுதோ, அது மாதிரி நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் இருக்கப்போ நம்முடைய மனது நொறுங்கி இருக்கிறதா? அடுத்தது கிரஷ்டுன்னு நாம பார்க்குறோம், தூள் தூளா ஆக்குறது. நறுங்குண்ட இருதயவர்கள், அதான் நறுங்குண்டது. எப்படி வந்துட்டு ஒரு பவுடர் ஆகுதோ, தூள் போல அந்த சஞ்சலத்துல நொறுங்கி விடுகிறோமா? ஒரு தீவிரமான ஒரு தேவை, there is a desperate need. எங்க வாழ்க்கையில எப்படியாவது ஆண்டவர் இதை செய்வாரான்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோமா? சம்டைம்ஸ் நம்ம தூக்கம் கூட வராது, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். அந்த மாதிரி இருக்கிறப்பையும் நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, தேவன் தன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், எப்பொழுதும் கூட இருக்கிறார். சில நேரங்களில் மட்டும் இல்லை, எப்பொழுதும் கூட இருக்கிறார். துன்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதே தேவனுக்கு பிரியமான காரியம். தன்னுடைய பிள்ளைகளை துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவதே. The nature of the Lord is to save us from all troubles. சங்கீதம் 51:17 இதை எழுதிக்கவங்க, நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். The sacrifices of God are a broken spirit, a broken and contrite heart, O God, you will not despise. Crushed spirit. இந்த மாதிரியான தேவ பிள்ளைகள், தேவன் தமது விருப்பத்தின்படி நன்மையை அவர்களுக்கு செய்வார். இப்போ 2 வசனங்கள் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், அதுக்கு டர்ன் பண்ணுங்க. அந்த 2 வசனங்களையும் நீங்க தியானித்து ஜெபம் பண்ணுங்க. முதலாவது சங்கீதம் 69, சங்கீதம் 69 13வது வசனம். சங்கீதம் 69 13வது வசனம். இங்க இது ஒரு ஜெபம். இதுவும் தாவீது தான் எழுதுறார். சங்கீதம் 63:19. ஆனாலும் கர்த்தரே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். But as for me, my prayer is to you, O Lord, at an acceptable time, O God. In the abundance of your steadfast love, answer me in your saving faithfulness. அடுத்த வசனம் பாருங்க. சங்கீதம் 94, சங்கீதம் 94 19வது வசனம். சங்கீதம் 94 19வது வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. When the cares of my heart are many. இந்த கேர்ஸ்ன்னு இருக்குது, ஒரு ரீசன் கூட நம்ம சொல்லலாம். பல கவலைகள் இருக்கப்பையும் அவர் சொல்றாரு, உம்முடைய ஆறுதல்கள், தேவனுடைய ஆறுதல், யுவர் கான்சலேஷன்ஸ் cheer my soul. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி கஷ்டங்கள் இங்க நம்ம 34வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கணும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்கள், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்ப நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோம். தேவனை நோக்கி நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவர் தயவுள்ளவர். அவர் நம்மை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வார். அவர் நம்மை ரட்சிக்கிறார். அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோமா? அவர் his consolations cheer my soulன்னு சொல்றாரு. நம்ம நிறைய நேரம் நம்மளையே நம்ம கன்சோல் பண்ணிக்கிறோம்.
இல்லை மற்றவங்க வந்து நம்மகிட்ட வந்து கன்சோல் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியாமையே புரியாமையே என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது. சும்மா நம்ம மனசு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள், தாவீது சொல்கிறார், தேவ வார்த்தை சொல்றது, தேவனுக்கு பயந்திருங்கள், தேவன் உங்களை ரட்சிப்பார். இதான் நம்ம பார்க்குறோம். 19வது வசனம் அடுத்தது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of all. தீமைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதே தேவனுக்கு பிரியமான காரியம். The nature of the Lord is to deliver us from all evil. அதான் நம்ம பார்க்குறோம். The nature of the Lord, because he cares for us. அவர் நம்மேல் ஒரு 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 கரிசனையோடு கூட கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். இந்த வசனத்துல முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நிறைய நேரத்துல சொல்றாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், கஷ்டம் வராது, துன்பங்கள் வராதுன்னு சொல்லி ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த வசனத்தில் தாவீது சொல்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறோம். ஸோ முதலாவது நமக்கு என்ன தெரியணும்னா, நீதிமான்கள் தேவ பிள்ளைகளுக்கு துன்பம் என்பது வரும். ஆனால் அப்படி வந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறார், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நின்று அவனை விடுவிப்பார். இவர் ரட்சிப்பின் தேவன், இது தப்புவிக்கிற தேவன். துன்பங்கள் கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம், வரும். ஆனாலும் அது ரொம்ப நாள் ரொம்ப நேரம் நீடிக்காது. இங்கே நம்ம பார்க்குறோம், தேவன் எப்படி தீமையான காரியங்களிலிருந்து நம்மளை விடுவிப்பார். இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம்.